கோதையின் பாமாலை 26. மார்கழி நீராட தேவையான பொருள்களை அளிக்குமாறு கண்ணனை கேட்கும் பாசுரம் இது. முந்தைய பாடலில் கண்ணனை தவிர வேறு ஒன்றும் வேண்டாம் என்றவர்களிடம் கண்ணனுக்கு மிகுந்த அன்பு உண்டாகிறது. கோபிகைகளும் கண்ணனின் அன்பினால் பக்குவமாகி மணிவண்ணனுடைய வாத்சல்ய குணத்தையும் அழகையும் அனுபவித்து மாலே மணிவண்ணா என்று அழைக்கிறார்கள். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே, போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே, சாலப் பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆலிநிலையாய் அருளேலோ ரெம்பாவாய். கிருஷ்ணா, நீ எங்களிடத்தில் எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறாய் என்று இன்று அறிந்தோம். ஒன்றும் அறியாத பெண்களான எங்களிடத்தில் இத்தகு அபிமானம் வைத்திருக்க நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோம் என்பது தெரியவில்லை. பூச்செடி நடாமல் பூ போக்காதல்லவா, ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறோம். அஞ்சன வண்ணனை பாடிப்பற என்ற வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டாள் எல்லோருடனும் சேர்ந்து மணிவண்ணா என்று அழைக்கிறாள். யசோதை அனுபவித்த ஆனந்தத்தை அடைந்தாற்போல் கோபிகைகள் பரவசப்படுகிறார்கள். கிருஷ்ணா, நீ வந்தாய், நாங்களும் உன்னுடன் யமுனைக்கு வந்து மார்கழி நீராடி உன்னை இந்த மார்கழி மாதத்தில் ஆராதிக்க நினைக்கிறோம். பேசும் தெய்வமான கண்ணா, நீ கிருபை செய்ய வேண்டும். எங்கள் குலத்தில் உள்ள மேலையார், அதாவது பெரியோர்கள் அனுஷ்டித்ததை செய்யவே விரும்புகிறோம். அதற்கு தேவையானதை நீ கொடுத்து உதவ வேண்டும். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன என்று தேவையானவற்றை ஒவ்வொன்றாக அடுக்குகிறார்கள். பூமியெல்லாம் நடுங்க ஒலிக்கும் பாலின் வெண்மையுடைய பாஞ்சசன்னியம் போன்ற சங்கங்களும், பெரிய உருவமுடைய பேரோசை எழுப்பும் மிக பெரும் பறை வாத்தியங்களும், பல்லாண்டு பாடுகிறவர்களும், அழகிய மங்கள தீபங்களும் கொடிகளும் ஆகியவற்றையும் ஆலிலை கண்ணா எங்களுக்கு தந்தருள வேண்டும் என பிரார்த்திக்கிறார்கள். அவனும் உகந்து அளிக்க அவன் அளித்ததை கொண்டு ஆனந்தத்துடன் அவனையே பூஜிக்கின்றனர் ஆண்டாளும் தோழிகளும். ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.